கேரளாவில் வந்து ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. உம்மன் அப்படிங்கிற ஒரு ஐயா வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அவருக்கு வந்து 90 வயசு. எவ்வளோ வயசு? 90 வயசுனா அப்படி என்ன மாதிரி இருப்பார். அவ்வளோ நல்ல ஒரு திடகாத்திரமான மனிதன், ரொம்ப தெய்வ பக்தன். நான்னா அவருக்கு ரொம்ப உயிர், என் மேலே ரொம்ப பாசமாக ஆசையாக இருப்பார். ஒரு நாள் என் ரூமுக்கு வந்தார். எந்த பாஸ்டரே நம்ம பிரார்த்தனை பண்ணலாமா அப்படின்னு. மலையாளம்லாம் இப்போ மறந்து போச்சு, கன்னடா வருது. உடனே சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜெபம் பண்ணோம். அவர் வந்து ஜெபம் பண்ணுறாரு. நான் உண்மையிலே சொன்னாங்க, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஜெபத்தை அதற்கு முன்பு யாரும் பண்ணினதை நான் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அது வந்து எப்படின்னா, கூட்டத்துக்காக போகிற ஜெபம்ல சும்மா நேரத்தை வீணாக்க கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவரோட என்ன செய்யலாம், நேரத்தை செலவிடலாம்னு சொல்லி அவர் ஒரு ஜெபம், ஒரு நபர், நான் ஒரு கணவர் அப்படி ஜெபம் பண்ணும்போது அவர் ஜெபம் பண்ணுறாருங்க. அவர் வயசு எத்தனை? 90 வயசுங்க. 90 வயசு உம்மன் ஐயா என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, என்னை இள வயது முதல் நடத்தி இந்த 90 வயதிலும் எந்த அந்த மிஷின்லாம் போடாம என் 2 காதுகளால் தெளிவாக கேட்கும் சக்தியை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு. அப்படியே ஒன்று ஒன்றா சொல்றாருன்னு. நான் ரொம்ப ஈகரா கவனிக்கிறேன் அவர் என்ன ஜெபம் பண்றாருன்னு. இந்த வயதுல கூட தடி பிடித்து கம்பு ஊன்றி நடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் என் 2 கால்களால சுகத்தோடு நடக்கும்படி என் 2 கால்களுக்கு நல்ல பலன் தந்தீர், அதற்காக உமக்கு. 90 வயசுல கூட தோட்டத்துல போய் ஒரு வேலை செய்வாருங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே வந்தார். கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா இப்ப சொல்லுங்க, இனிமேல் ஆகுது. அதை விட அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படியே என்னுடைய ரத்தத்தை அப்படியே அந்த நரம்புகள்ல ஊசி குத்துன மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமாங்க? ஆண்டவரே, இந்த 90 வயதுல கூட நான் சாப்பிடுகிற சாப்பாட்டினுடைய ருசியை உணரும்படி என் நாவுகளில், என் நரம்புகளில் உயிரை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நாக்கு செத்து போச்சுங்க. இதெல்லாம் ஒரு சாப்பாடான்னு துப்புரிய. நீ ஸ்தோத்திரம் பண்ணிப்பார், நன்றி சொல்லிப்பார். அவர் சொல்றார். ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி வயதுல வந்து என்ன சாப்பிடுறோங்கிற அந்த டேஸ்ட் போயிடுங்க. உங்களுக்கு தெரியும், சபீனா திருமண சமயத்துல எனக்கு இந்த பல் பிரச்சனை வந்து இன்னும் தீரல. அது வந்து இப்போ வெயில் காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல இந்த பக்கம் கம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்கிறாங்க. சபீனா கல்யாணத்திற்கு 1 வாரத்திற்கு முந்தின இருந்து நான் இப்ப சாப்பிடுற எந்த உணவினுடைய ருசியுமே எனக்கு தெரியல. ஏன்னா அங்க செயற்கையா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. அது வந்து சவைக்கிறோம், அதெல்லாம் தெரியும். ஆனா அது என்ன ருசிங்கிறது என்ன செய்யறது இல்ல, செயற்கை. 90 வயது தாத்தா சொல்றாரு, என் நாக்குல ருசியை உணரும் சக்தியை இந்த நாள் வரைக்கும் நீர் எனக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு. ஓகேங்க, அவரே மாதிரி எல்லாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் வந்து உண்மையிலேயே ஆண்டவர் தனக்கு செய்த ஒவ்வொன்றையும் அக்கு வேற ஆணி வேற உணர்ந்து என்ன சொல்றாரு. இப்படி சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா இல்லையா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட்.